Hi everyone, நான் ஹரி பிரியங்கா. இந்த குரூப் 1ல தேர்ட் ரேங்க் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி ஏஐ அசிஸ்டன்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த எக்ஸாமில் இன்டர்வியூவில் எனக்கு கைட் பண்ணது கார்த்திக் சார் தான். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் இன்டர்வியூ டைமில் எனக்கு ரொம்ப கைட் பண்ணியிருப்பார். ஒரு பர்சனல் மென்டராகவே இருந்தார். அப்புறம் குரூப் 1 மெயின்ஸுக்குமே குரூப் 1 மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூக்கும் அவரோட ரோல் ரொம்ப பெருசு என்னோட சக்ஸஸில். மெயின்ஸ்க்கு டெய்லியும் ஸ்டார்டிங் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே டெய்லியும் 1 or 2 கொஷின்ஸ் எழுதுவோம். அதில் எப்படி அலைன்மெண்ட் பண்ணணும், என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டார் இதுலேயே. அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் மாதிரி எழுதுனதில் அதே மாதிரி கரெக்ஷன்ஸ், சின்ன சின்ன கண்டென்ட் எல்லாருமே கொடுத்துருவோம். அந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான் எனக்கு அவர் கொடுத்தாரு. இந்த மாதிரி நான் நம்பரிங்கில் ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நம்பரிங்க்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸே இருக்காது, நம்ம யூஸ் பண்ணுற பாயிண்ட்ஸ்க்கும். ஆல்ஃபபெட்ஸை நம்பரிங்க்கு யூஸ் பண்ணாமல் நம்பர்ஸை நம்பரிங்க்கு யூஸ் பண்ணால் டிஃப்ரென்சியேஷன் இருக்கும் லெட்டர்ஸ்க்கும் இதுக்கும். அது ஒரு பாயிண்ட் அவர் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் அலைன்மெண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னோட பேப்பரில் ஒரு சேஞ்சஸ் க்ரியேட் பண்ணார். அதுவே ஒரு பெரிய சேஞ்சாக இருந்தது என்னோட பேப்பரில். அப்புறம் எந்த விஷயத்த பாக்ஸ் கண்டென்ட்டாக போடலாம் அப்படிங்கிறதையும் சொன்னார். அதுவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. அப்புறம் மெயினாக இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனில் ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே கிட்ட வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே டெய்லியும் ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வி யூஸ் டு டிஸ்கஸ் 45 minutes to 1 hour டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏதோ ஒரு டாபிக் எடுத்துகிட்டு. அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ளோ வரும் பேசும்போது அப்படிங்கிறதுக்காக இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் முன்னாடி. ஸோ வருதோ நமக்கு மெயின்ஸ் கிளியர் ஆகுதோ இல்லையோ ஸ்டார்ட் பண்ணிடும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒன்ஸ் மெயின்ஸ் ரிசல்ட் வந்த உடனேமே ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கியாச்சு. ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்டார்டிங் செல்ஃப் இன்ட்ரோலேருந்து டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல்லேருந்து ஜாப் ப்ரொஃபைல் எல்லாத்தையுமே ஸ்ட்ரீம்லைன்டாக அப்படியே ஒவ்வொன்றா முடிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு டாபிக் டெய்லியும் ஒரு டாப்பிக்காக பேசி அது ஹிண்ட்ஸ் எடுத்துகிட்டு அதில் வேல்யூ அடிஷன் பண்ணிப்போம். அப்புறம் நீங்கள் மார்க்கும் அட்டன் பண்ணுவீங்க. அப்புறம் ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லேயும் மார்க் அட்டன் பண்ணுவீங்க. இங்கே கார்த்திக் சார் சொல்கிற கரெக்ஷன்ஸ், மார்க்கில் ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லேயும் சொல்கிற கரெக்ஷன்ஸு, இன்ஸ்டியூட்டில் சொல்கிற கரெக்ஷன்ஸையும் நான் கார்த்திக் சார்கிட்ட சொல்லுவேன். அதையும் ஓகே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், இல்லை அந்த சேஞ்சஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய இம்பேக்ட் என்னோட இன்டர்வியூலையும் சரி மெயின்ஸ்லேயும் சரி. ஸோ டெஃபினெட்லி தேங்க்யூ கார்த்திக் சார் ஃபார் திஸ். எப்படி சொல்கிறது, இந்த சக்ஸஸ்க்கு ஒரு ஹியூஜ் கான்ட்ரிபியூஷன் கார்த்திக் சாரோடதும் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் கார்த்திக் சார், தேங்க்யூ.